பிரைஸ் த லார்ட். இன்னைக்கான வார்த்தை ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 2ஆம் பகுதி. நான் உங்களோட இருக்கிறேன். இந்த வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் உரிய வாக்குத்தத்தம் கிடையாது. முதல்ல இருந்தே வாசிச்சுட்டு வந்தா தெரியும். 5ஆம் வசனத்துல உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், 7ஆம் வசனத்துல உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு தீர்க்கதரிசியை வச்சு ஜனங்கள்கிட்ட கர்த்தர் பேசுறாரு. அப்படின்னா ஏன் அந்த வார்த்தையை பேசுறாருன்னா, அவங்களுடைய வலிய சிந்தித்து பார்க்கிறவர்களா இல்லை. அதனால வலியை சிந்தித்து பாருங்கள், வலியை சிந்தித்து பாருங்கள்னு மீண்டும் மீண்டும் எழுதுகிறார். ஏன் வலியை சிந்தித்து பார்க்கணும் அப்படின்னு எழுதியிருக்காங்க அப்படின்னா, வாசிச்சு பாருங்க. 5ஆம் வசனத்துல வலிகளை சிந்தித்து பாருங்கள், 7ஆம் வசனத்திலையும் வலிகளை சிந்தித்து பாருங்கள். வலியை இல்ல, வலிகளை, நிறைய வலிகளை சிந்தித்து பாருங்கள். ஏன் இதை எழுதுறாரு அப்படின்னா, அப்ப அவங்க வலிகளை சிந்தித்து பார்க்கிறவர்களா இல்லை. அதனாலதான் வலிகளை சிந்தித்து பாருங்கள், வலிகளை திருத்த சொல்றாரு. திருத்தாதனாலதான் என்ன நிலைமையில இருக்காங்க அப்படின்னா, 6ஆம் வசனம், திரளாய் விதைக்கிறாங்க, கொஞ்சமா இருக்கிறாங்க, புசிக்கிறாங்க, திருப்தி ஆகல, குடிக்கிறாங்க, பரிபூர்ணமாகல, வஸ்திரம் உடுக்குறாங்க, ஆனா குளிர் விடல, ஓட்ட பையில போடுகிற அனுபவம் தொடர்ந்துட்டே இருக்கு. ஏன்னா அவங்க வலிகளை சிந்தித்து பார்க்கிறவர்களா இல்ல. 9ஆம் வசனத்தை பார்த்தா தெரியும். அதிகமாய் வெறுமென்று நீங்கள் எதிர்பார்க்கிறீங்க, ஆனா கொஞ்சமா கிடைக்குது. இதுக்கு காரணமும் மேல 9ஆம் வசனத்துக்கு மேல இருக்கிற 7ஆம் வசனத்தை வாசிச்சா தெரியும். உங்கள் வலிகளை சிந்தித்து பாருங்கள். வலிகளை சிந்தித்து பார்க்காம இருந்தாதான் இந்த ஓட்டப்பையில போடுகிற அனுபவம், வலிகளை சிந்தித்து பார்க்காம இருந்தாதான் நிறைய வரும்னு எதிர்பார்க்கிறோம், ஆனா கொஞ்சமா வருகிற இந்த அனுபவம், இந்த ஓட்டப்பையில போடுற அனுபவம் அப்புறம் அதிகமா வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு கொஞ்சமா கிடைக்குது. அந்த ஏமாற்ற நிலை மாறணும் அப்படிங்கிறது தான் கர்த்தருடைய ஆசையா இருந்ததுனால ஆகாய் தீர்க்கதரிசி மூலியமாய் 5ஆம் வசனத்திலையும் 7ஆம் வசனத்திலையும் உங்களுடைய வலிகளை சிந்தித்து பாருங்கள் அப்படிங்கிற சொல்யூஷனை எழுதி வச்சிருக்கிறாரு. இந்த வலிகளை சிந்தித்து பார்த்துட்டு 12ஆம் வசனத்துல கடைசி பகுதியில எழுதியிருக்கிறபடி வார்த்தைக்கு செவி கொடுத்து கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற 13ஆம் வசனத்தின் வாக்குத்தத்தம். வலிகளை சிந்தித்து பார்க்கணும், வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கணும், கர்த்தருக்கு பயப்படணும். தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் ப்ராவர்ப்ஸ்ல இருக்கு, நீதிமொழிகள்ல இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இப்போ ஒரு விஷயத்த நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த 13ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸ்டெப் 1, 5ஆம் வசனம் 7ஆம் வசனம் எழுதியிருக்கிறபடி வலிகளை சிந்தித்து பார்க்கிறவர்களா இருக்கணும். வலியை அல்ல, வலிகளை, நீங்க செய்யற எல்லா வலிகளையும் சிந்தித்து பார்க்கணும். இது கர்த்தருக்கு பிரியமானதா, இது கர்த்தர் விரும்புவாரா, இது செம்மையான வழியா, செக் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணுங்க. நம்பர் 2, 12ஆம் வசனம் கடைசி பகுதியில எழுதியிருக்கிறபடி அவரோட வார்த்தைக்கு செவி கொடுங்க. நம்பர் 3, அவருக்கு முன்பாக பயப்படுகிறவர்களா இருங்க, தீமையை விட்டு விலகுகிறவர்களா இருங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு 13ஆம் வசனத்துல எழுதியிருக்கிறபடி நான் உங்களுடனே இருக்கிறேன் என்கின்ற அந்த வார்த்தை உங்களுடைய லைஃப்ல ப்ராமிஸ் வட கர்த்தர் கொடுப்பார். தினந்தோறும் நிறைவேற்றுகிறத உங்களுடைய கண்கள், உங்களுடைய இருதயம் காணும்படி கர்த்தர் செய்வார். அவர் செய்ய வல்லவர். பிரைஸ் காட். காட் பிளஸ் யூ.